கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு அப்படி என்ன இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. சிலர் வந்து தொடர்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு போட்டியிலிருந்து ரூல்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்காங்க ஒரு வீரர். அதுக்கப்புறம் ஃபார்ம் இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க சில வீரர்கள். இப்படின்னு நிறைய சிக்கல்கள் இந்திய அணிக்கு இருக்குது. அதனால தான் இந்த போட்டிக்கான பிளேயிங் 11 மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்தியாவுக்காக ஓப்பன் பண்ணக்கூடிய வீரர்கள் அப்படிங்கிறது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் கேஎல் ராகுலா தான் இருப்பாங்க. இதில் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்தியாவுக்கு தேவையான இடங்கள்லாம் நின்று விளையாடி கொடுத்துட்டு வராரு அப்படிங்கிறது அவரோட ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் சில சமயங்களில் வந்து சீக்கிரமாக விக்கெட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இருந்தால் கூட மெஜாரிட்டியாக வந்துட்டு அவங்ககிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அம்சமாக இருக்குது. அதே சமயம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குறை அவர் மேலே இருக்குது. ஸோ அதற்கு வந்துட்டு தீர்வு கண்டு இந்த போட்டியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரும் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த ப்ரெஷரை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் இப்போதைக்கு அவர்கிட்ட இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக இந்த 3வது இடம், இதுதான் வந்து இப்போ சிக்கலுக்குரிய இடமாக இருக்குது பேட்டிங் லைனப்பில். ஏன்னா கருண் நாயருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கல. முதல் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா சாய் சுதர்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஆனால் அவரும் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இப்போ என்ன முடிவை எடுக்க போகிறாங்க கௌதம் கம்பீர் மற்றும் சுப்மன் கில் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மற்ற டீம்மேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுக்கலாம் கருண் நாயருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இன்னும் சிலர் வந்து சாய் சுதர்ஷன் இருக்காரு, அப்படி இல்லைனாலும் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரில் யாரையாவது வந்து அந்த 3வது இடத்துல களமிறக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் கௌதம் கம்பீரோட இறுதி முடிவு அப்படிங்கிறது மேக்சிமம் கருண் நாயருக்கு ஃபேவராக இருக்கிறதுக்காக தான் வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அந்த 3வது இடத்துல கருண் நாயர் இறங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 4வது இடம் இது கேப்டன் சுப்மன் கில்லுக்கான இடம். ஸோ சுப்மன் கில் வந்துட்டு முதல் 2 போட்டியில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் 3வது போட்டின்னு வரும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக இந்திய அணிக்கு வந்து கை கொடுக்கல. அது வந்து இந்திய அணியோட தோல்விக்கும் மிக முக்கிய காரணங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா வந்து தங்களோட முதல் இன்னிங்ஸில் லீட் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. 2 அணிகளுமே வந்து ஒரே மாதிரியான ஸ்கோரை ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த முதல் இன்னிங்ஸில். 2வது இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 192 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை கூட இந்திய அணினால் எட்ட முடியாமல் போயிடுச்சு. அதற்கு சுப்மன் கில் வந்து பெரிய அளவில் ரன் வந்து சேர்க்கலை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இப்போ அவருக்குமே வந்து அந்த கேப்டன்சி ப்ரெஷர் அப்படிங்கிறத வந்து உணர ஆரம்பிக்கிற தருணமாக இது இருக்குது. ஸோ இந்த கேப்டன்சி ப்ரெஷரோடு சேர்த்து பேட்டிங்லையும் அவர் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவர் மேலே இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 5வது இடம், இந்த இடத்துல இதுவரைக்கும் களமிறங்கின வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பண்ட் தான். ஆனால் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட ரோல் என்னவா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. அதுலேருந்து ரிஷப் பண்ட் மீண்டு வந்துட்டார். ஆனால் இப்போ அவரால் விக்கெட் கீப்பிங் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை ரிஷப் பண்ட் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு அப்படின்னா 5வது இடம் வரைக்கும் வந்து பெரிய சிக்கல் இந்திய அணிக்கு இருக்காது. ஒருவேளை ரிஷப் பண்ட்னால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது, அவர் ஒரு பேட்ஸ்மேனாக தான் இந்திய அணியில் இருப்பார் அப்படிங்கிற பட்சத்தில் 3வது வீரரில் ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உருவாகும். அப்படி ஒரு வேளை வந்தது அப்படின்னா துருவ் ஜுரேல் வந்து 3வது வீரராக களமிறங்குவாங்க. அப்போ கருண் நாயர், சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க யாருக்குமே இந்த போட்டியில் வந்து வாய்ப்பு வழங்க முடியாத சூழல் உருவாகும். ஸோ இப்போ வந்து விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அங்கே வந்து சால்வ் ஆகிடும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 6வது இடம், இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா களமிறங்குறாரு. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து கடைசி வரைக்கும் களத்தில் நின்று தனி ஒருவனாக போராடினார். அது வந்து அவர் மீதான மதிப்பை பல மடங்கு வந்து உயர்த்திருக்கு. எல்லார்கிட்ட இருந்துமே கடைசி வரைக்கும் நின்னார். அவருக்காகவாது இந்த போட்டியை நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து எங்கே வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அரசர் 3ஆம் சார்லஸே வந்து ரவீந்திர ஜடேஜாவை பாராட்டுற அளவுக்கு வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அமைஞ்சிருந்தது. அடுத்த வீரர், அதாவது 7வது இடம் அப்படிங்கிறது வந்து தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் அங்கே களமிறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதற்கு முன்னாடி அந்த இடம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி களமிறங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் இந்த தொடர்ல இருந்தே ரூல்ட் அவுட் ஆயிட்டனால முன்கூட்டியே வந்து வாஷிங்டன் சுந்தர் களமிறங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகக்கூடும். அப்போ நிதிஷ்குமார் ரெட்டியோட இடத்தை யார் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியோட
அணியோட இடம் அப்படிங்கிறது ஒரு ஆல்ரவுண்டருக்கான இடமா இருக்கு. அதுவும் ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டருக்கான இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஷர்துல் தாக்கூருக்கான ஒரு சின்ன வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நமக்கு வந்துட்டு பேட்ஸ்மேன் வேண்டாம், நம்ம வந்து பவுலராக போகலாம் அப்படின்னு ஒரு முடிவை வந்து இந்திய அணி எடுக்கக்கூடிய சூழல் உருவாச்சு அப்படின்னா குல்தீப் யாதவை வந்து களமிறக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 9வது இடம், இந்த இடத்த பற்றி நம்ம கடைசியாக பேசலாம். 10 மற்றும் 11வது இடம் அப்படிங்கிறது பும்ரா மற்றும் சிராஜ் களமிறங்கக்கூடிய இடமாக தான் வந்து இந்த டெஸ்ட் தொடரில் இந்த போட்டியில் இருக்கும். ஏன்னா பும்ரா விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் சிராஜ் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, நானும் பும்ராவும் சேர்ந்து இந்த போட்டியில் விளையாட போகிறோம், இந்திய அணிக்கு வெற்றியை தேடித்தரதுக்கு எங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக பும்ரா விளையாட போகிறாரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த 9வது இடத்தை நான் ஏன் வந்து ஹோல்டில் வச்சேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து இதற்கு முந்தைய போட்டிகளில் வந்து ஆகாஷ் தீப்போட இடமாக இருந்தது. ஆனால் காயம் காரணமாக அவரால் இந்த 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை வந்துட்டு இவர் களமிறங்கலை இல்லை வேற யாரையாவது பும்ராவே களமிறங்கலை அப்படின்னாலும் இந்த முறை இந்த 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அர்ஷ்தீப் சிங் வந்து இந்திய அணிக்காக களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பயிற்சியின் போது அவரும் காயமடைந்தனால 4வது போட்டியில் அவர் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிப்பு வெளியாகிடுச்சு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து பிரசித் கிருஷ்ணா. இவர் வந்து ஏற்கனவே 2 போட்டிகளில் விளையாடியிருக்காரு, 3வது போட்டியில் தான் வந்து ட்ராப் பண்ணப்பட்டார். ஸோ இவரை வந்துட்டு மறுபடியும் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இல்லை நம்ம வந்து 8வது இடத்தை ஷர்துல் தாக்கூருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்தாலோ, அப்படி இருந்ததுன்னா 9வது இடம் வந்து குல்தீப் யாதவுக்கு வரதுக்கான வாய்ப்பு உருவாகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 8, 9வது இடங்களுக்குள்ள தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம அடுத்த போட்டியில் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு வின்னிங் டீமாக வந்து அந்த பிளேயிங் 11 இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து முழு முனைப்போட இந்திய அணி இருப்பாங்க. ஆனால் இதற்கு நடுவில் இத்தனை பிரச்சனைகளும் இந்திய அணியில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் யார் களமிறங்க போகிறாங்க, அவங்க இந்திய அணிக்காக என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.